நீங்க முதல்ல போற போக்குல ஒரு குற்றச்சாட்ட ரொம்ப அழகா சொன்னீங்க. குற்றச்சாட்டு என்னடா அழகா இருக்கு அப்படின்னு கூட அது கேட்கலாம். என்ன அப்படின்னா, இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் பசங்கள பேரண்ட்ஸே வளர்க்கறது இல்ல. செல்ஃபோனும் தான் வளர்க்குது. ஆமா, கண்டிப்பா. சோசியல் மீடியா தான் வளர்க்குது அப்படின்னு ரொம்ப அழகா அந்த விஷயத்த சொன்னீங்க. இன்னொரு மெயின் பாயிண்ட் சோசியல் என்ன மீடியாக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறது தான் இதோட ஒட்டுமொத்த இந்த ரியாக்ஷனுக்கும் இந்த ஜென்சியோட சார் இதுல வந்து ரொம்ப வளர்ப்புக்கும் காரணம். நுணுக்கமா உள்ள போனீங்கன்னா, இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் தான் நம்ம பிரைம் மோட்டோவா கொண்டு போறோம். எஸ். நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸ் எடுக்கிறதே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஃபுல் டைமும் படி, 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 படின்னு சொல்லியிருக்கோமே தவிர, அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரக்கு தேவையான சில அ நம்மளுடைய சில குவாலிட்டீஸ நம்ம சொல்லி தர்றது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு எப்படி ஒருத்தவங்கள்ட்ட பேசணும், ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பழகணும், ஒரு பேச்சு எப்படி இருக்கணும், ஒரு ப்ராப்ளத்த எப்படி நீ சால்வ் பண்ண போற, ஃபர்ஸ்ட்டு உனக்கு என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரியுது, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணிடுறோம்னா, ஸ்கூல்ல ஒரு ப்ராப்ளம்னா, எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உன் பிரச்சனைய நீயே ஸ்கூல்ல தீர்த்துக்கோன்னுவாங்க. ஸோ அப்போ இன்டைரக்ட்டா என் மதர் வந்து எனக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல எனக்கு டீச் பண்றாங்க. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா, கத்திய எடுத்துக்கிட்டு முன்னாடி போய் நிக்கிறோம். போய் நின்னு என்ன பண்றோம்னா, அங்க வந்து அவங்கள ஹேண்டிகேப்ட் ஆயி, அவங்களுக்கு ரியாக்ட் பண்றதுக்கே டைம் குடுக்குறதில்ல. நம்மளே அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு வந்துர்றோம். ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போனாலும் நீங்க செலக்ட் பண்ணி குடுத்துட்டு வந்துடுறீங்க. எல்லாமே அவங்கள ப்ரொடெக்டிவா வளர்க்கக்குள்ள, ரியலா ரொம்ப ஈஸியா சொல்லப்போனா, ஜோசியக்காரங்க கிளி வச்சிருக்கிற மாரி தான். அப்ப எப்படி தான் பேரண்ட்ஸ் குழந்தைகள வளர்க்குறது? ஆனா எல்லாத்தையும் வெளிய காமிச்சு வளங்க. அ நோ சொல்லி வளங்க. எந்த குழந்தையும் நம்ம நோ சொல்லியே வளர்க்கறது கிடையாது. நான் கஷ்டப்பட்டேன். என் பிள்ளைக்கு நான் எல்லாம் வாங்கி தர்றது தான் ஃபர்ஸ்ட்டு அடியே. பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டே கரப்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா. ஆ. என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு நானே இருக்கேனே சார். இப்ப நானே ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நான் காலையில போயிட்டு நைட்டு ஒரு 9க்கு போறேன், 8க்கு போறேன்னா, காலையிலேருந்து என் குழந்தை பார்க்கல, எனக்கான மதர்ஹுட்ட நான் பண்ணல அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீலிங் எனக்கு வந்துரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது வாங்கிட்டு போவேன். அப்ப என்னன்னா, நான் ஒரு கிராட்டிஃபை ஆகுறேன். ஸோ நான் வந்து பரவால்ல, என் குழந்தைக்கு ஏதோ செய்றேன் அப்படின்ற ஒரு கிராட்டிஃபிகேஷன் வருது. ஸோ அதே மாரி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஐடி பீப்பிள்லாம் சொல்லவே தேவையில்ல. ஷிஃப்ட் சிஸ்டத்துல இருக்காங்க. தே நெவர் சீ த கிட்ஸ். தே வில் பி பேரண்டட் பை சம் அதர் எல்ஸ் அப்படின்னக்குள்ள, அப்ப என் குழந்தைய வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா நான் வளர்த்துடுறேன். அப்ப மெட்டீரியலா வளர்க்கக்குள்ள அத தான் பார்க்குதே தவிர, மத்தவங்களோட ஃபீலிங் ப்ராடக்ட்டா தான் குழந்தைங்க வளர்றாங்க. அததான் ஃபீலிங் அண்ட் எமோஷன் வளரல. அதே மாதிரி எஜுகேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ற நம்ம, அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு அப்புறம் லைஃப்ன்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி வாழணும்? எப்படி ஒருத்தவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணணும்? அது எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு தெரியல.